வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். வழக்கம் போல தான் நெறைய ஃபேக் ஐடிஸ்லாம் உருவாயிட்டு தான் இருக்கு. வாரம் 2 ஐடி உருவாக்குறாங்க. ஸோ நம்முடைய அன்பு நேயர்கள் அதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாரி வரக்கூடிய நியூஸஸ் இல்ல அந்த மாரி வரக்கூடிய லிங்க்லலாம் எதையும் டச் பண்ணி, அதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் குடுக்காதீங்க. எப்போதும் ரெகுலராக நம்மளுடைய சேனல பார்த்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சு, திறனாய்வு நீங்க தான் பண்ணணும். யாருடைய அட்வைஸ்லயும் ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. ஸோ நெறைய விஷயங்கள கத்துக்கோங்க. ஆனா ஃபைனல் டெசிஷன எப்போதும் போல நீங்களே எடுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ், ஒரு பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ், ஹை குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்குதா? அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் நெறைய கமெண்ட்ஸ்ல கேட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர்ஸும் ரெகுலரா ரொம்ப நாளா இறங்கிட்டே வருது. அத நம்ம இப்ப எப்படி அப்ரோச் பண்றது? அப்படிங்கிற 2 கொஸ்டின்ஸ மெயினா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டினுக்கான ஒரு ஆன்ஸராக இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேன் ஸ்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 ஃபேக்டர்ஸ் சேர்ந்த ஒரு வார்த்தை. இது ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எதற்காக அப்படின்னா, நாம எப்படி ஒரு நல்ல கம்பெனிய ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்காக. இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கேன் ஸ்லிம் அப்படிங்கிற வார்த்தையில முதல் வார்த்தை சி. கரண்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி குடுத்துட்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸ் அதிகமாயிட்டே வருதா? இல்ல குவார்ட்டர் வைஸ் இறங்கிக் கொண்டே வருதா? இல்ல சடனா ஒரு ஸ்பைக் குடுத்திருக்காங்களா? இல்ல முதல்ல அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா போகுதா? ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் ஏர்னிங்ஸ் குடுக்கறது இல்ல. ஸோ அதனால அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ். நெட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட நெட் ப்ராஃபிட். ஸோ அது எப்படி அவங்க குடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய வெப்சைட்ஸ் மூலமாக தெரிய வரும். ஸ்கேனர், மனி கண்ட்ரோல் இந்த மாரி வெப்சைட்ஸ்ல எல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்திய ரேஷியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா பேப்பர், மேகசின்ஸ் அதுலயும் என்ன குடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் குடுக்குறாங்க. இது அல்லாது கவர்ன்மெண்ட் வெப்சைட்டான என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியா இந்த வெப்சைட்ஸ்ல நான் சொல்லப் போற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பிரைவேட் வெப்சைட்ட விட கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல தான் இந்த விஷயங்கள முதல்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்ல தான் முதல்ல குடுக்கணும். அப்புறம் தான் அந்த டேட்டா வாங்கி இந்த பிரைவேட் வெப்சைட்ஸ்லாம் நமக்கு குடுப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே வரும். நீங்க எதுக்கும் நீங்க பணம் கட்டிலாம் நீங்க அத லாகின் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. மொபைல் வச்சிருக்கவங்களும் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் ஏர்னிங்ஸ். அது முதல்ல எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்க பேப்பர், மேகசின் எது மூலமாக கேள்விப்பட்டாலும் சரி, இல்ல Instagram மூலமா கேள்விப்பட்டாலும் சரி, முதல்ல போய் அந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு கம்பெனி முதல்ல ப்ராஃபிட்டபிளா இருந்தா தான், அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராஃபிட்ட குடுக்கும். ஏன்னா, மத்த ரேஷியோஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? டேட்டாஸ். அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இபிஎஸ், பெக் ரேஷியோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேஷியோஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் முதல் அடிப்படையே அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் தான். அதை பேஸா வைத்து தான் அந்த ரேஷியோஸ் எல்லாமே கணக்கு பண்ணுவாங்க. அங்க ரேஷியோவே 0 ஆயிருச்சு நெகட்டிவ் அப்படின்னா, மத்தத நீங்க எப்படி கணக்கு பண்ணுவீங்க? அந்த ஏர்னிங்ஸே 0 ஆயிருச்சு. அப்ப ரேஷியோ எல்லாமே என்ன ஆயிட்டே வரும்? 0 ஆயிட்டே வரும். அதனால கரண்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியை தேர்வு செய்வதில் முதல் இடத்தை வைக்குது. 2வது அதே தான் கண்டினியூட்டி தான். ஆனுவல் ஏர்னிங்ஸ். ஏ ஃபார் ஆனுவல் ஏர்னிங்ஸ். ஆனுவல் ஏர்னிங்ஸ் வருடாந்திர ரிசல்ட். ஏப்ரல் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா? இயர் எண்ட் ரிசல்ட். அதையுமே நம்ம செக் பண்ணணும். வருஷம் போன வருஷம் எப்படி இருந்தாங்க? குறைந்தது ஒரு 5 வருடங்களாகுது அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது, கன்டினியூஸா ஏறிட்டே வருதா? இல்ல உங்களுக்கு கன்டினியூஸா இறங்குதா? இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபார் ஆனுவல் ஏர்னிங்ஸ். ஏன்னா ஆனுவல் ஏர்னிங்ஸ வச்சு தான் நெறைய கம்பெனிகள் ஆனுவலா ஃபைனல் டிவிடெண்ட் நெறைய குடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருந்தா தான் நமக்கு அந்த டிவிடெண்ட்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தொகை கிடைக்கும். அதே மாரி போனஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பார்க்கணும், ஆனுவல் ரிசல்ட்டும் பார்க்கணும். இந்த இடத்துல கேன்சலிங்கிற வார்த்தையில ஏ அப்படிங்கிறது ஆனுவல் ஏர்னிங்ஸ்
அதை தான் உங்களுக்கு இங்க குறிக்குது. என் அப்படிங்கிற வார்த்தை நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத குறிக்குது. அந்த கம்பெனி வந்து முதல்லயே எந்த மாதிரி சர்வீஸ் லைன்ல இருக்காங்களா, இல்ல மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்காங்களா, இல்ல புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்களா, விரிவாக்கம் பண்றாங்களா, இல்ல நிறைய கம்பெனிகளை தங்களோட சேர்த்துக்கிறாங்களா, இந்த மாதிரி அந்த கம்பெனிகளை பற்றிய அடிப்படை விஷயங்கள் அல்லாது நியூஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை நீங்க அப் டு டேட் டெய்லி நியூஸ் பார்க்கறது மூலமாக மட்டும்தான் இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான்காவது எஸ் அப்படிங்கிற வார்த்தை சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கறத குறிக்குது. அந்த கம்பெனிக்கு வேல்யூம், அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெகுலரா எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வேல்யூம், அதாவது ட்ரேடர்ஸ் அவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா பையரோ செல்லரோ இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ண முடியும், ரன் ஆகி லிஸ்டட் கம்பெனியாக தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தா கூட முதல்ல மார்க்கெட்ல இருக்கணும். அங்க பையர் குறைந்து கொண்டே வந்தாலும் ஆபத்து, செல்லர் அதிகரித்து கொண்டே வந்தாலும் ஆபத்து. அதனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வேல்யூம் நடக்குது, வீக்லி வேல்யூம் எவ்வளவு நடக்குது, மந்த்லி வேல்யூம் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம். அடுத்ததாக எல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா லீடர்ஸ். லீடர்ஸ்னா அந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர்ஸ். ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 50% அந்த கம்பெனில அந்த ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இருக்கணும். ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்துட்டும் வரலாம். சில கம்பெனிகள் அந்த ப்ரமோட்டருடைய பங்களிப்பை குறைத்து கொண்டும் வரலாம். அதனால ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அந்த கம்பெனிகள், நீங்க வாங்க போற கம்பெனிகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் தங்க கையில உள்ள ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணுவாங்க, அடமானம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடமானம் இல்லாத கம்பெனிகளும் இருக்கிறாங்க. இல்ல அடமானம் வச்சிருந்தா அடமானத்தை குறைத்து கொண்டு வராங்களா, இல்ல அதிகரித்து கொண்டு வராங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இதுதான் இங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ப்ரமோட்டருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிந்து வைத்துக் கொள்வது. அடுத்ததாக ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனிகளில் எவ்வளவு அளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனில என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பங்களிப்பு அப்படிங்கிறதும் ஒரு கம்பெனில மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவல்ல என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ உங்களுடைய நீங்க வாங்க போற கம்பெனிகள்ல அந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு குவார்டர் வைஸ் அவங்களுடைய எஃப்ஐஐ டிஐஏ பங்களிப்பை அதிகரித்துட்டே வராங்களா, இல்ல ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டாங்களா, இல்லை குறைத்து கொண்டு வர்றாங்களா, இந்த விஷயமும் நம்ம தாராளமாக நம்முடைய வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்குதா, திடீர்னு அவங்க வந்து இப்போ குறைஞ்சிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஐ டிஐஏ தங்களுடைய பங்களிப்பை குறைக்கிறாங்க அப்படின்னாலும், ப்ரமோட்டர்ஸ் தங்களுடைய பங்களிப்பை குறைத்தாலும் அந்த கம்பெனிகள்ல உள்ள ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் நல்லா முற்றின பிறகுதான் வெளில தெரியும். ஆனா இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம முன்கூட்டியே ஒரு லாபத்துல இருந்தா கூட நம்ம புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அதே சமயம் எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் அதிகரித்து கொண்டே வர்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இன்னும் நிறைய விரிவாக்கம் பண்றாங்க, நிறைய ப்ராஃபிட்டை கொடுக்க போற கம்பெனிங்கிறதுனால தான் தங்களுடைய போர்ஷனை அவங்க அதிகரிக்கிறாங்க. ஸோ அதை தெரிந்து கொள்வதற்கு மூலமாக நாமளும் அந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணலாமா, இல்ல செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக கேன்சலிங் வார்த்தையில் இருக்கக்கூடியது எம், மார்க்கெட் டைரக்ஷன். மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் எந்த மோட்ல இருக்காங்க, அப் ட்ரெண்ட் மோட்ல இருக்காங்களா, இல்ல டவுன் ட்ரெண்ட் மோட்ல இருக்காங்களா. நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். கொஞ்சம் மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கலாகவும் எப்படி இருக்கிறாங்க, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்த கம்பெனிகள் கூட அவங்க வந்து உங்களுக்கு எப்படி அப் மூவ்மெண்ட் காட்டுவாங்க. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸ் மூலமாக தெரிந்து வைத்துக்கொண்டு சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம சரியான இடத்துல என்ட்ரி ஆகிறோமா
அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஈவன் தோ நல்ல கம்பெனிகள், இப்ப பெரும்பாலான கம்பெனிகள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் தான். ஆனா இறங்கிட்டு இருக்குதே, காரணம் என்ன? அப்ப அந்த கம்பெனி லாஸ்ல போகுதா? அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் பீக்ல இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்தது. அதன் காரணமாக அந்த இடத்துல அந்த ரேட் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அவங்க ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி Q2 ரிசல்ட், Q3 ரிசல்ட் போதெல்லாம் மார்க்கெட் பெருசா ஏறாது. அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் தன்னுடைய அப் ட்ரெண்டே ஆரம்பிக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த ஃபண்டமெண்டலி தேர்ந்தெடுக்கும் போது இதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கொண்டோமானால் நம்ம இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகாம நல்ல growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தான் இந்த கேன்ஸ்லிம் அப்படிங்கிற இந்த சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லுது. ஸோ அதனால நம்மளுடைய நேயர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல கம்பெனிகளை தேர்வு செய்யும் போது நான் சொன்ன இந்த 7 விஷயங்களையும் கொஞ்சம் திறனாய்வு பார்த்து வாங்குனீங்கன்னா பெரும்பாலும் அந்த கம்பெனிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அடுத்ததாக கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வருவோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் சொன்ன இந்த மேல சொன்ன 7 ஃபேக்டர்ஸ்ல 6 ஃபேக்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கரண்ட் ஏர்னிங்ஸ், ஆனுவல் ஏர்னிங்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், லீடர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப். இதுல எதுலையுமே அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. சம்டைம்ஸ் நியூஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃபால்ஸான நியூஸ் காரணமா கூட சோசியல் மீடியால இப்ப நான் ஃபால்ஸ் நியூஸ் கொடுத்து கூட அந்த கம்பெனியுடைய ஷேரை கொஞ்சம் இறக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால கம்பெனிகளால ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சில பேட் நியூஸ் கூட கொஞ்சம் இறக்கத்தை உண்டு பண்ணும். அது ஆல் டைம் பீக்ல இருந்தாங்க, இப்போது ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ப்ரமோட்டர் கூட தங்களுடைய பங்களிப்பை அதிகரிப்பு தான் செஞ்சிருக்கிறாங்க. தங்கம் விலை பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ அப்படி இருக்கும்போது வரும் காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இவருடைய ட்ரம்போடைய பிரச்சனை அப்படிங்கிறது ட்ரேட் வார் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க, பாண்டு இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைக்கும் போது மிகச்சிறந்த நல்ல முதலீடாக மறுபடியும் தங்கத்தை தான் குவிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா அதே சமயம் உங்க கண்ணில் ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிடுங்க எப்போதுமே. ஸோ பீக்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா 800 ரூபா வரைக்கும் நெருங்கின ஷேர்ஸ். ஸோ அந்த சமயத்துல வாங்குனீங்க அப்படின்னா தற்போது உள்ள சூழ்நிலையில மறுபடியும் ஒரு சப்போர்ட் லெவல், அது 52 வார லோ கிட்ட நெருங்க போகுது. இன்னும் ஒரு 100 ரூபாய் இறங்குச்சுனாலே லோ கிட்ட வந்துடும். ஸோ அதனால அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆவரேஜ் தான் பண்ணி நம்ம தப்பிக்கலாம். இல்ல புதுசா வாங்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, ஏற்கனவே வாங்கினவங்க இப்ப போய் நீங்க லாஸ்ட்ல கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க வாங்கின இடம் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆனா இப்போது இருக்கிற லெவல் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் 1. இப்ப நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1ல வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் இறங்குனா இந்த 300 அப்படிங்கிற லெவல்லாம் சப்போர்ட் லெவல் 2. ஸோ அதனால அதுக்கப்புறமா என்ன பண்ணிதான் ஆகணும், உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது மட்டும் கிடையாது, அடுத்து புதுசு புதுசான ஷோரூம்ஸ் எல்லாம் திறக்கிறாங்க அப்படின்னா அதை காரணமாக சொல்லிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கேன்சலிங் வச்சு பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா மார்க்கெட்டுடைய டவுன்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் இறங்கி இருக்குதா, அது சம்பந்தப்பட்ட ஜுவல்லரி ஷாப்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் தான் உங்களுக்கு இறக்கத்தை கொடுத்திருக்கு. இப்போ ஒரு கம்பெனி மட்டும் இறங்குது அப்படின்னா நம்ம அதுல திறனாய்வு செஞ்சு பார்க்கலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனா ஜுவல்லரி ஷாப்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளா இறங்கியிருக்காங்க. சரி, ஜுவல்லரி ஷாப் மட்டும்தான் இறங்கியிருக்காங்களா? மார்க்கெட்டே உங்களுக்கு இறங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியை மட்டும் நம்ம பிரச்சனை என்று சொல்ல முடியாது. அந்த கம்பெனி ஓனர்ஸ் பிரச்சனை பண்றாங்க, இல்ல அங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு கம்பெனி மட்டும் இறங்கும். அப்படி இல்லாத இருக்கும்போது ஜென்ரலா ஓவராலா மார்க்கெட்டே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு சில கம்பெனிகள் மட்டும் இறங்குது என்று கவலைப்படக்கூடாது. ஏற்கனவே வச்சிருக்கவங்க ஆவரேஜ் பத்தி யோசிங்க. பணம் இருந்தால், ஒருவேளை பணமும் இல்லைன்னா நீங்க அமைதியாக சில நேரங்கள்ல அமைதியாக இருப்பது நல்லது. இந்த நேரத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ் வச்சிருக்கவங்களும் அமைதியாக நீங்க பாக்குறதா நல்லது. பணம் இருந்தால் மறுபடியும் இந்த இடத்துல வாங்கி நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். இது எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே உங்களுடையது தான். திறனாய்வு செய்து இன்னும் பல நல்ல கம்பெனிகள் நல்ல அருமையான ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. வாங்குவதற்கான வாய்ப்பாக இதை கருதி வாங்கி நீண்டகால அடிப்படையில் நல்ல பலனை பெறுங்க. நன்றி, வணக்கம்.